ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் ஒரு இறந்து போன பிச்சைக்காரனோட ஆத்மாவும் அதற்கப்புறம் நடந்த அமானுஷ நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மாநகரத்தில் வாழ்ந்துட்டு வர நபர் தான் மாரிமுத்து. இவர் ஒரு செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளி. இவர் செருப்பு தைச்சு தான் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. இவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு மனைவி. இவர் செருப்பு தைச்சு அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டு அவங்க பசங்களையும் படிக்க வச்சுட்டு ஒரு கட்டத்தில் எல்லாரையுமே நல்ல படிப்பு படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. இவங்க 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. மனைவி இறந்துட்டு இவர் தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட 2 பிள்ளைகள் வீட்லேயும் அப்பப்போ போய் சாப்பிட்றதும், சரியான சாப்பாடு கிடைக்காம அவமானப்படுறதும் இதை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் தன்னோட மருமகள்களே தன்னோட பெத்த பிள்ளைங்க மூலமாக ஏவி விட்டு இவரை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அதே மாதிரி நம்ம மாரிமுத்தை வீட்டை விட்டும் துரத்தி அடிக்கப்படுறாரு. துரத்தி அடிக்கப்பட்ட மாரிமுத்து ஒரு கட்டத்தில் அந்த ஊருக்குள்ளே இருந்து அசிங்கப்பட விரும்பாமல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியை அடைகிறாரு. 2010 இவர் நாமக்கல் மாவட்டம் வீதியில், அதாவது ரோட்டில் அங்கங்கே கிடைக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்படியே காலங்கள் ஓடுது. அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற, அதாவது அந்த ரோடு சைடு வாழ்ந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாரிமுத்துன்ற நபர். அவர் திருச்செங்கோடு மாநகரத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய பங்களான்னு சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு. அந்த வீட்டு பக்கத்தில் காம்பவுண்ட் ஒட்டி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கடிகளை தான் சாப்பிட்றது, பிச்சை எடுத்துகிட்டு சாப்பிட்றது, கிடைக்கிற உணவை அந்த மரத்துக்கடியில் தான் வச்சு சாப்பிட்றது அவரோட வழக்கம். அங்கே தான் தூங்குவார், அங்கே தான் சாப்பிடுவார். எல்லாமே அவருக்கு அந்த மரத்தடி தான். அந்த ஏரியாவில் பல வருஷமாக இவர் தங்கி இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் காலையில் இருக்கிற சாப்பாடு மதியம், சாயந்தரம், நைட்டு இப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் மிச்சமாகிறதும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் சாப்பாடு இவர் கொடுத்து அந்த ஏரியாலே இவரும் சாப்பிட்டுட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு வர்றாரு. 2017 மே மாதம் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம மாரிமுத்து ஒரு மரத்துக்கடியில் தங்கியிருக்காருன்னு சொன்னல, அதுவும் அந்த ஒரு பெரிய பணக்கார வீட்டு பக்கத்தில் தங்கியிருக்காருன்னு சொன்னல, அந்த நபர் நம்ம மாரிமுத்துவை பார்த்தாலே எரிச்சல் ஆவார். அந்த வீட்டு பக்கத்தில் உட்காராதரா நாயே போட அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கிறது வழக்கமாகவே இருந்திருக்கு. எப்போ மாரிமுத்துவை அந்த பணக்கார நபர் பார்க்குறாரோ அப்போது அந்த செகண்ட் என்ன பண்ணுவார்னா, ஒரு கீழே கிடக்கிற கல்லோ இல்லை எதையோ தூக்கி அவரை அடித்து துரத்துறது வழக்கமாகவே இருந்திருக்கு. மாரிமுத்துவை பார்த்தா சுத்தமாக அந்த நபருக்கு பிடிக்கிறது கிடையாது. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கிற அவங்களோட மனைவியும் அவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகனுக்கு 7 வயது ஆகுது. அந்த மகனும் எப்பவுமே நைட் ஆனால் நம்ம மாரிமுத்துக்கு சாப்பாடு கொடுக்கறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அந்த பணக்கார நபரோட அந்த ஒய்ஃபும் அந்த பையனும் நம்ம மாரிமுத்து பிச்சைக்காரனாக பார்க்கல, அவங்க வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் பார்த்து தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ இது கூட அந்த பணக்கார நபருக்கு பிடிக்காது. அவரை பார்த்தாலே எரிச்சல் அடைகிறத எப்போவுமே வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. ஒரு நாள் காலையில் அந்த பணக்கார நபரும் அந்த பணக்கார நபரோட பையனும் அந்த வீட்டிலேருந்து அவங்க நாயை கூட்டிகிட்டு வாக்கிங்க்கு வராங்க. விடிய காலையில் ஒரு 6-6:30 மணி இருக்கும். ரோட்டில் அதிகமாக மக்கள் நடமாட்டம் கிடையாது. ஒரு 2 வண்டி 3 வண்டி அந்த மாதிரி தான் போகுது. இவங்க வாக்கிங்க்கு கூப்பிட்டு வராங்க நாயை. அந்த டைமில் இந்த பிச்சைக்காரர் அந்த பையனை பார்த்த உடனே அவருக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். தன்னோட பேரனாக நினச்சிட்ருக்காரு அந்த பையனை. ஏன்னா இவர் வீட்டிலேருந்து அடித்து துரத்துப்பட்டார்ல, அவங்களுக்கும் அந்த பசங்களுக்கும் பேர குழந்தைங்களாக இருக்கும். ஆனால் அவங்களோட இவரால் வாழ முடியல. ஸோ அதனால் இந்த பையனை, இவருக்கு சோறு போடுற அந்த பையனை தன்னோட பேரனாக நினச்சி அவன் எப்போல்லாம் வீட்டிலேருந்து வெளியே வரானோ அப்போல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுவார் நம்ம மாரிமுத்து. அப்படி அன்னைக்கு நாயை வாக்கிங் கூட்டு வந்த அந்த அப்பாவும் பையனும் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம மாரிமுத்துவும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் அந்த பையனோட அப்பா ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு பக்கத்தில் நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பையன் நாயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். திடீர்னு அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா,
போகுதுன்னா நம்ம அந்த சின்ன பையனை இழுத்துக்கிட்டு நடு ரோட்டுக்கு போக ஆரம்பிக்குது. இதை மாரிமுத்து தூரத்துலேருந்து பதட்டமாக பார்க்குறாரு. அங்கேருந்து கையை ஆட்டி நம்ம அந்த பணக்கார நபரை பார்த்து செய்கை மூலமாக சொல்கிறாரு. ஆனால் அவர் ஃபோன் பேசுறதுல பிஸியாக இருக்கிறத தவிர இந்த பையனையும் அந்த நாயும் ரோடு கிராஸ் பண்ணுறதை பார்க்கல. அந்த சமயத்தில் அந்த இடத்துல ஏதோ ஒரு வண்டி மிக வேகமாக ஹார்ன் அடிச்சுட்டே வருது அந்த தெருவில். இத்தனைக்கும் ரொம்ப பெரிய தெரு தான், ரொம்ப வண்டிகள்லாம் வராது. ஆனால் அந்த தெருவுலேயே ஒரு கார் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே ரொம்ப அங்கேருந்து தூரமாக பயங்கரமாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருது. இதை வந்து மாரிமுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இதை கவனிக்கலைன்னு தெரிஞ்ச மாரிமுத்து, அவர் உடம்புல வலு இல்லை, வயசானவரில், எப்படியாவது அந்த பையனை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. எப்படியோ எழுந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போய் அந்த பையனை கட்டி அணைச்சி அப்படியே அந்த ரோட்லேருந்து அந்த சைடு தாவி விழுறாரு. அந்த நாயும் அந்த பையனும் அந்த தாத்தாவும் சேஃப், யாருக்கும் எந்த அடியும் படலை. இதை பார்த்து அந்த பக்கத்தில் 2-3 பேர் ரோட்டில் நடந்து போயிறாங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு கத்திட்டு வரும்போது தான் அந்த பணக்கார நபர் அந்த பையனோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாருன்னு பார்த்தா கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் அந்த பிச்சைக்கார நபர் நம்ம மாரிமுத்தை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா ஈனப்பையில, உனக்கு என் பையனை தொடுறதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்ற நாய் நீ எல்லாம் என் பிள்ளைய தொடலாமான்னு ரொம்ப கேவலமாக கொச்சையாக பேசி நம்ம மாரிமுத்துவை எட்டி மிதித்து அந்த சைடு தள்ளி விடுறாரு. அவரோட கோபம் என்னென்னா, தன்னோட பிள்ளைய ஒரு பிச்சைக்காரன் தொட்டுட்டான்ற ஒரு கோபம் தான் இருக்குது. ஆனால் தன்னோட பிள்ளைய ஒரு பிச்சைக்காரன் காப்பாற்றிட்டான்ற விஷயம் அவர் மனசில் துளி கூட இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இரக்கமற்ற மனுஷனாக தான் அந்த பணக்கார நபர் இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் அங்கே கூடியிருந்த நபர்கள்லாம் எதுவுமே ஆகலைன்ட்டு போயிட்டாலும் நம்ம மாரிமுத்து அடி வாங்கிட்டார்ல, அவர் வயசானவர் வேறு, கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது. அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி அங்கேருந்து எழுந்து நடந்து போகிறாரு அந்த மரத்தை நோக்கி. உடனே இந்த பணக்கார நபருக்கு வந்து இன்னும் ஆத்திரம் குறையில, என் பிள்ளையை நீ எப்படா தொடுவேன்ட்டு திடீர்னு மாரிமுத்து எதிர்பார்க்காத நேரத்தில் பக்கத்தில் இருந்த கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாரிமுத்துவோட ஆண்குறியிலேயே ஓங்கி அடிக்கிறாரு. ஆண்குறினா வேறு எதுவும் இல்லை, நம்ம ஆண்கள் சிறுநீர் கழிக்கிற இடத்துல தான் ஓங்கி அடிச்சிடுறாரு. கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல மாரிமுத்து. அங்கேயே சுருண்டு விழுந்து அந்த சிறுநீர் போகிற இடத்துலேருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு, நீ எல்லாம் இன்னொரு வாட்டி என் கண்ணில் பட்ட உன்னை அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அந்த பையன் ஏன்பா தாத்தாவை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு ஒன்றும் தெரியாதுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துலையே மயக்க போட்டு விழுறாரு மாரிமுத்து. ஒரு 10, 15, 20 நிமிஷம் ஆகுது. அங்கேருந்து மயக்கம் தெளிஞ்சு எந்திக்கிற மாரிமுத்து கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அவரோட அந்த சிறுநீர் பகுதியிலேருந்து ரத்தம் ஏராளமாக லாஸ் ஆக ஆரம்பிக்குது. ரத்தம் வடிய அங்கேருந்து தவழ்ந்து போய் எப்போவுமே அங்கேயே படுப்பாருன்னு நான் சொன்னல, அந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு போய் படுத்துட்டாரு. அவருக்கு வலி தாங்க முடியல, கத்த கூட தெம்பு இல்லை. அப்படியே போய் அவர் வச்சுருந்த ஒரு துணி மூட்டை அதை எடுத்து தலையணையாக வச்சுட்டு அங்கேயே படுத்து கண்ணை மூடுறாரு. அந்த ஏரியாவில் ரெகுலராக மாரிமுத்துவை பார்க்குற ஒரு நபர்னால் அந்த பணக்கார வீட்டுக்கு எதிர் திசையில் ஒரு துணி அயன் பண்ணுற கடை வச்சுருக்காரு. அவர் ரெகுலராக அந்த இடத்துல வருவார். மாரிமுத்துவை ரெகுலராக பார்க்குற நபரில் அவரும் வருவார். இவரும் ஒரு நாள் 2 நாள் வராரு. மாரிமுத்து அங்கே படுத்துருக்கிறத பார்த்துட்டு எப்போவுமே அவர் சாதாரணமாக படுத்துருப்பாருன்னு நினச்சிட்டு போயிடுறாரு. 3ஆவது நாள் வரும்போது, இல்லை இந்த மனுஷன் நேற்று எப்படி படுத்திருந்தாரோ அதே பொசிஷனில் இப்போ வரைக்கும் இப்படியே படுத்திருக்காரு அப்படின்னு ஒரு டவுட் வருது இந்த நபருக்கு. உடனே கிட்ட போயிட்டு அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மாரிமுத்தையா என்னையாச்சு, ஏன் படுத்திருக்கீங்க அப்படின்னு எழுப்ப பார்க்குறாரு. மாரிமுத்து உடம்புல அவரோட முடி கூட அசையலை, அப்படியே சிலை மாதிரி விரைச்சி போய் படுத்திருக்காரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னையாச்சு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி திருப்பி பார்க்குறாரு. அவர் கண்களில் ஃபுல்லாக கண்ணீரும், கீழே பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் போகிற இடத்துலேருந்து கீழே ஃபுல்லாக ரத்தம் வடிஞ்சு அங்கேயே இறந்து போயிருக்காரு மாரிமுத்து. இதை பார்த்த உடனே அதிர்ச்சியான அந்த நபர் என்ன பண்ணுறாருனா போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. போலீஸுக்கு கால் பண்ண உடனே அந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியிலேருந்து அந்த லோக்கல் போலீஸ் எல்லாமே அந்த மரத்துக்கு அடியில் வராங்க. அந்த மரத்துக்கிட்ட அந்த முதியவர் இறந்துருக்கிறத பார்த்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 4-5 பேர் ப்ளஸ் இந்த இவங்க எல்லாருமே போய் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்னாச்சு, எப்படி இறந்தாருன்னு. எப்படி இறந்தாருன்னு தெரியல, ஆனால் வயசானதுனால இறந்துருக்காரு போல். அவரோட ஆண்குறியில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, கீழே விழுந்துட்டாரா என்னன்னு தெரியல. இவர் இறந்து 1 நாள் ஆயிடுச்சுப்பா, இன்றைக்கி இறக்கல,
அவர் நேற்று காலையிலேயே இறந்துருக்காருப்பா, இப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுன்னு சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன தான் மாரிமுத்து அந்த இடத்துல இருந்திருந்தாலும் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸுன்ற ஒரு விஷயம் நடந்ததே கிடையாதான். யார்கிட்டையுமே ஒருத்தவங்கிட்ட போய் சாப்பாடு கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடி கூட நிற்க மாட்டாராம், சைலண்ட்டாக போயிடுவாராம். இந்த தெருவுலேயே என்ன தான் திட்டுனாலும் அவங்கள அவமானப்படுத்தினாலும் அவர் வாங்கி சாப்பிட்ற ஒரே வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார வீடு தான். அதுவும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேரன் நினச்சார்ல அந்த பையனாலையும் அவங்க பாசமாக அவங்க அம்மா கொடுக்குறாங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்காரு. இப்பேற்பட்ட மாரிமுத்து இறந்து ஒரு நாள் ஆன விஷயம் கேட்டு அந்த ஏரியாவில் அவரை பார்த்து நிறைய பேர் சாப்பாடு கொடுத்தவங்க எல்லாருமே மனசளவில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே நடந்து ஒரு வாரம் கழிஞ்சிருச்சு, எல்லாம் நார்மல் ஆகுறாங்க. இந்த ஒரு வாரம் கழித்து கரெக்டாக 8வது நாள், கரெக்டாக மாரிமுத்து இறந்து 8வது நாள் நைட்டு அந்த பணக்கார வீட்டு அந்த சின்ன பையன் இருக்கான்ல, நைட்டு ஒரு 9:30 இருக்கும். அவங்க வீட்டோட மெயின் கேட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு யார் கூடயோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இவங்க அப்பா அவங்க வீட்டு வாசல்லேருந்து பார்க்குறாரு. யார் கூட இவன் பேசிகிட்டு இருக்கான், அதுவும் இந்த நேரத்தில் 9:30 மணி, யார் கூட நின்று பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அங்கேருந்து பொறுமையாக நடந்து வந்து அவனோட ஷோல்டரை தட்டி, டேய் யார் கூட பேசிகிட்டு இருக்க, இந்த நேரத்தில் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்பா அந்த வயசான தாத்தா இருக்கார்ல, அவருக்கு நம்ம ஒரு வாரம் சாப்பாடே கொடுக்கலையாம்ப்பா, ரொம்ப பசிக்குதுன்னு இப்போ தான்ப்பா என்கிட்ட சாப்பாடு கேட்டார், நம்ம போய் அம்மா கிட்ட சொல்லி அந்த தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவோமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து சொன்ன அடுத்த செகண்ட் இவர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்னது, அந்த கிழவன் வந்தானா, அந்த கிழவன் சேர்த்து ஒரு வாரம் ஆகுது, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படா வந்தான் அப்படின்னு திருப்பியும் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி தான்ப்பா போனார், நான் அந்த மரத்துக்கிட்ட உட்காடுறேன், சாப்பாடு எடுத்துகிட்டு வாப்பா தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் தன்னோட பையனை, சரி நீ உள்ளே போ நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டை திறந்து அந்த மரத்தை அவங்க வீட்டுக்கிட்ட இருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மரத்துக்கு கீழே யாரோ ஒரு முதியவர் முக்காடு போட்டுட்டு உட்கார்ற மாதிரி இவருக்கு தெரியுது. கொஞ்ச நேரம் உத்து பார்க்குறாரு. சடனாக அந்த உருவம் தலையை திருப்பி நம்ம இந்த பணக்கார நபரை பார்க்க ஆரம்பித்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுறாருன்னா கேட்டை சாத்திட்டு படப்படன்னு வீட்டு உள்ளே போய்ட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் இரவு நேரத்தில் அமானுஷ நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் நைட்டு நம்ம பணக்கார நபர் இருக்கார்ல, அவரோட வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 8-8:30 அவரோட வீட்டுக்கு வராரு. அவரோட கேட்டை திறந்து கரெக்டாக ஹால் கிட்ட என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. என்ட்ரன்ஸ் ஆன உடனே இவர் ஷோல்டரில் யாரோ தட்டிட்டு சடனாக யாரோ வெளியே போகிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. யாரா இது இந்த நேரத்தில் தட்டிட்டு போகிறது அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை. என்னடா ஒன்றுமே புரியலையே யார், ஆனால் அவருக்கு ரியலாக இருக்குது, யாரோ நம்மளை இடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஃபீல் வந்து ரியலாக இருக்குது. சுற்றி பார்க்குறாரு. சரி ஓகே நம்ம ஏதோ வேலைக்கு போய்ட்டு வந்த டயர்டு அப்படின்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அவரே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க ஒய்ஃபை போயிட்டு பார்க்குறாரு. அவங்களும் தூங்குறாங்க. அவங்க பையனுக்கு தனி ரூம், அதனால் அந்த பையன் அங்கே போய் பார்க்குறாரு. அவனும் தூங்குறான். ஒரு கட்டத்தில் அந்த ரூமெல்லாம் பார்த்துட்டு இவரோட ரூமுக்கு வந்து தூங்கலாம், அதாவது இவங்க ஒய்ஃபு இருக்கிற ரூமுக்கு வந்து தூங்கலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு கிளம்பி வராரு. படிக்கட்டிலேருந்து இறங்கி வரும்போது அவரோட ரூம்லேருந்து ஒரு அழுகை சத்தம் கேட்குது. என்னன்னு நல்லா உத்து கவனிக்கிறாரு. பசிக்குது பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்ற வார்த்தை ரொம்ப 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 மைன்யூட்டாக சைலண்ட்டாக இந்த நபருக்கு கேட்க ஆரம்பிக்குது. யார் அது வீட்டுக்குள்ளேருந்து பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. பையன் மேலே தூங்குறான், கீழே ஒய்ஃபு தூங்குறா, நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டில். இதுக்கப்புறம் தோட்டக்காரன் அந்த கிச்சனில் வேலை செய்ய எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க, யாருமே கிடையாது. இதை மீறி யார் உள்ளே இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையாக படிக்கட்டிலேருந்து இறங்கி அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுருக்காங்க, டைனிங், அதாவது சாப்பாடு இந்த சைட்லேருந்து வாங்குற மாதிரி ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. அந்த டேபிள் பக்கத்தில் போயிட்டு பொறுமையாக பார்க்குறாரு. அந்த இடத்துல கீழே நிறைய சாதங்கள் சிதறி போயும் அவர் வச்ச இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு அந்த குழம்புலாம் மூடி வச்சுருப்பார். அதுக்குள்ளே அந்த குழம்பு பாத்திரம்லாம் திறந்துருக்கு, கீழே சாப்பாடெலாம் சிதறி போயிருக்கு. இதை பார்த்தோன்னே என்னடா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இவருக்கு. எப்படி நம்ம இப்போ தானே மூடி வச்சுட்டு மேலே போய் பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ளே எப்படி இந்த இடத்துல இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையும் நடக்கலை. இந்த மாதிரி சம்பவங்கள் அவங்க வீட்டில் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் வீட்டில் பயங்கரமான துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. இரவு ஆனால் அவரோட பையன் ரூமில் யாரோ ஒருத்தங்க பயங்கரமாக பேசுகிற சத்தம் கேட்குது.
ஆனால் அந்த குரலை வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அன்றைக்கி நைட்டு ஒரு 12 இருக்கும். அவங்க பையன் ரூம்லேருந்து சத்தம் கேட்டு பொறுமையாக எழுந்து, அதாவது அந்த பையனோட அம்மாவுக்கு தெரியாமல் சொன்னால் பயந்துருவா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பொறுமையாக எழுந்து வந்து அந்த பையனோட ரூமை சடனாக திறந்து உள்ளே யார் தான் இருக்கான்னு பார்க்கலான்னு முடிவு பண்ண அந்த பணக்கார நபர் என்ன பண்ணுறாருன்னா, சடனாக அந்த பையனோட ரூம் கதவை திறக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த பையன் படுத்துட்டு இருக்கான்ல, அவனோட தலைமாட்டுக்கு நேராக மேலே நின்றுட்டு ஒரு உருவம் இந்த பையனையே பார்த்து பயங்கரமாக அழுகுது. ஒரு மாதிரி ஏக்கமாக ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு ஏக்கமான ஒரு அழுகையாக இருக்குது. இவர் பார்த்த உடனே யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. அந்த உருவம் பொறுமையாக இவரை நேராக நிமிர்ந்து பார்க்க ஆரம்பிக்குது. அந்த முகம் எப்படி இருக்குன்னு அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன ஒரு உடல் அழுக ஆரம்பிக்கிற நிலையில் ஒரு உடம்பு இருந்தால் அந்த உடல் எப்படி இருக்கும், அதோட முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த உருவம் இருந்தது. அந்த ரூம் முழுக்கவே பயங்கரமான ஒரு கெட்ட நாத்தம் அடித்ததாகவும் அவர் சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களோட பையனை தூக்கலான்னு போகிற நேரத்தில் அந்த உருவம் சடனாக பார்த்து, எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்துன உடனே நம்ம அந்த பணக்கார நபர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட பையனை தூக்கி தோளில் போட்டுட்டு மாடி மேலேருந்து படபடன்னு ஓடி வராரு. கீழே வந்து பயங்கரமாக கத்துறாரு. இந்த சவுண்டு கேட்டு அவங்களோட ஒய்ஃபும் ஏஞ்சி வராங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு, அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறாங்க 3 பேரும். யாருமே தூங்கலை. அந்த வீட்டை ஒரு மரண பயத்தோடு பார்த்துக்கிட்டே வெளியவே நிற்கிறாங்க அந்த குடும்பம். விடிய காலைல மணி 6 ஆகுது. இந்த பணக்கார நபருக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் இருக்கார். அந்த மாந்திரிகருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடக்குது, என்ன பிரச்சனையே தெரியல, நீங்கள் உடனே வந்து எங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகருக்கு கால் பண்ணி சொன்ன அடுத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அந்த மாந்திரிகரும் இவங்க வீட்டுக்கு வந்து சேர்றாரு. மாந்திரிக பூஜைகளும் நிறைய மந்திரங்களையும் யூஸ் பண்ணி அந்த வீட்டில் ஒரு கட்டு போடுறாரு. அந்த கட்டை போட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஆத்மா எங்கேயும் தப்பிக்க முடியாதபடி ஒரு மந்திரத்தை சொல்லி அவர் முன்னாடி நம்ம மாரிமுத்தோட ஆத்மாவை வர வைக்கிறாரு. வர வச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த குடும்பத்தை பாடுபடுத்துகிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு நம்ம மாரிமுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பித்து அவருக்கு நடந்த எல்லா சம்பவத்தையும் அந்த மாந்திரிகர்கிட்ட சொல்கிறாரு. இறந்தது கூட வருத்தப்படலை, என்ன என் பெத்த பிள்ளைங்களே அனாதையாக விட்ட நேரத்தில் எனக்கு வேலைக்கு சோறு கொடுத்த இந்த குடும்பத்தை என்னால் விட்டுட்டு போக மனசு இல்லை. அதுவும் இந்த சின்ன பையனை என் சொந்த பேரனாகவே நினச்சி நான் பார்க்குறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பேரனை பார்க்க வந்தேன். என் சாவுக்கு காரணமே இந்த நபர் தான் எனக்கு தெரியும். இவர் தான் அடித்து என்னை கொன்னார். ஆனால் இருந்தாலும் இவங்க மேலே எனக்கு கோபம் வரல. ஏன்னா எனக்கு வேலைக்கு சோறு போட்டிருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக இவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை. இந்த பையனை பார்க்க மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். இதுக்கப்புறம் நான் வரது இவங்களுக்கு பிரச்சனைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்ன மாதிரி வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்ட, அது ஆணோ பெண்ணோ, முதியவர்களாக இருந்தாங்கன்னா, அவங்க ஒருவேளை சோறு கேட்டாங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. உங்களால் முடியலையா, இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அவங்கள எக்காரணத்து கொண்டும் மனசு புண்படுற மாதிரி பேசிடாதீங்க. ஏன்னா அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும். நான் சாகிற வரைக்கும் அந்த வலியோடு தான் இருந்து செத்துருக்கேன். யாரையுமே அவமானப்படுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்ச ஒருவேளை சோறு போட முடிஞ்சால் போடுங்க. போட முடியலையா அவங்கள அவமானப்படுத்தாமல் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி அதோடு அவங்கள அனுப்பிச்சிருங்க. என்ன நினச்சி யாருக்காவது நீங்கள் சோறு போட்டிங்கன்னா என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இதை கேட்ட அந்த பணக்கார நபர் மனசளவில் ரொம்பவே நொந்து போடுறாரு, அசிங்கப்படுறாரு. நம்ம பண்ண எவ்வளோ கேவலமான விஷயம் நம்மளை இவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு, நம்மளால் ஒரு உயிர் போயிருக்கு, ஒருவேளை சோறு போட கூட நம்மளுக்கு துப்பு இல்லாத நம்ம இவ்வளோ பெரிய பாவ செயலை செஞ்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊரில் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ப்ரெசன்ட் டே வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஆதரவற்ற முதியவர்களுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வீதம் சோறு போடுறாரு 3 வேளையும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பணக்கார நபர் எடுத்த முடிவு நல்லதோ கெட்டதோ அவரால் ஒரு உயிர் போயிடுச்சு. அதுக்கு பிராயச்சித்தமாக இப்போ வரைக்கும் அந்த 100 பேருக்கு டெய்லியும் சோறு போட்டுட்ருக்காரு. இவர் பண்ண அந்த பாவத்தை கழுவ இப்போ வரைக்கும் அந்த புண்ணியத்தை செஞ்சிட்ருக்காரு. கதையில் நான் உடனே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த கதையை அப்படியே பேஸ் பண்ணி தான் என்ன சொல்ல வரப்போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா,
உன்னை சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி உனக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஒரு பெற்றவங்க தேவைப்படுது. உன்னை வளர்க்குறதுக்கு உங்கள் அப்பா தேவைப்படுறாரு. ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகி எங்கேருந்தோ வந்த ஒரு 3வது மனுஷி, அது உன் பொண்டாட்டியாக இருக்கலாம், பொண்டாட்டியும் முக்கியம்தான். ஆனால் உன்னை பெற்றவங்களை வேணான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி காரணமாக இருக்கானா? அப்போ நீ எந்த மாதிரி மனுஷன்? உன்னை பெற்றவங்க உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்தவங்கள துரத்தி விட்டுட்டு நீ நல்லா இருக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு நபர்களை இந்த உலகத்தில் என்னென்னு சொல்கிறது? ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், பெற்றவங்களை துரத்தி விட்டுட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜென்மம் இல்லை, உங்களோட பரம்பரையே நல்லா இருக்காது. அந்த பாவம் எப்போவுமே உங்களை பின்தொடரும். யாராவது பசின்னு சாப்பாடு கேட்டு வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. ஒருவேளை சோறு போடுங்க. சாப்பாடு கொடுக்குறத விட பெரிய தானம் எந்த தானமும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் பார்க்கணும் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.